வணக்கம் நேர்களே. குரு பெயர்ச்சியின் பலன்கள் 8ஆம் இடத்துல போகக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய பின்னடைவுகள் சின்ன சின்ன பர்சன்டேஜில் நீங்கள் பின்னடைவு ஏற்பட தான் செய்யும். ஆனாலும் குரு உங்களுக்கு எதை ஸ்தானாதிபதினு பார்த்தீங்கன்னா, 2ஆம் வீட்டு தனகாரகன் அவரே தான். விருச்சிக ராசிக்கு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீடு தனுசு அஷ்டமத்தில் மறைகிறார். அப்போ என்ன ஆகிடும்னா, நீங்கள் வாக்குகளை கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கும். விருச்சிக ராசி என்பர்கள் வாக்குறுதிகளை கவனமாக கையாளணும். பொருள் செலவு பண்ணும்போது திட்டமிட்டு செலவு பண்ணணும். அதீதமான செலவுகளோ அனாவசிய செலவுகளை தவிர்க்கணும். செலவிட வேண்டியதை செலவிட்டுட்டு அதற்கு மீறி வேண்டியதை யோசித்து செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் கம்மியாகும். தப்பு இல்லை. ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கிறது தப்பு இல்லை. 2 முறைக்கு 3 முறை யோசிக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா நம்ம தவறு செய்துட்டு அதுக்கு முன்னாடி யோசிக்கிறத விட தவறு செய்வதற்கு முன்னாடி யோசிக்கிறது நல்லது இல்லையா? ஆகையினால் தவறு செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து செய்கிறது, அதனால் இருக்கிற தவறுடைய அந்த சதவீதம் குறையும். அதனால் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் உங்களுக்கு குறையும். இதை தான் நாங்கள் விருச்சிக ராசிக்கு உங்களுக்கு இண்டிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஒன்று, இதை நீங்கள் ஏற்றுக்கிற மனோபக்குவத்தை கையாள வேண்டிய சூழலை நீங்கள் கரெக்டாக கையாளணும். அமைதி காத்தால் எல்லாத்துக்கும் வெற்றி வாய்ப்பு. மௌனம் சர்வார்த்த சாதகம்னு சொல்லுவாங்க. மௌனம் சர்வார்த்த சாதகம். அப்போ மௌனமாக இருக்கிறது எல்லா விதத்திலும் நமக்கு சாதகத்தை கொடுக்கும். அந்த மௌனம் எங்கேருந்து வரும்? நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் தயாரானால் தான். வேற ஒருத்தர் கொடுத்து வராது. அப்போ நீங்கள் தயாராக இருக்கணும். அப்போ வார்த்தையானால் இருக்கக்கூடிய சில உபாதைகளை, விவாதங்களை அல்லது அசௌரியங்களை தவிர்ப்பதற்கு வார்த்தைகளை குறைக்கணும். விவாதங்களை குறைச்சிக்கணும்.